எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக். இது செயின் ஆஃப் ட்ரெடிஷனோட அடுத்த பார்ட். நான் வந்து கேப்டன் ஜீவன் ரெக்கார்ட் பண்ணலாமா, இல்லை செயின் ஆஃப் ட்ரெடிஷன் ரெக்கார்ட் பண்ணலாமா ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். சரி செயின் ஆஃப் ட்ரெடிஷன் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். ஸோ அதனால் இது போட்டு அடுத்து கேப்டன் ஜீவன் பார்க்கலாம். அப்புறம் வேறு என்ன சொல்லணும், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போகலாம் வாங்க. லாஸ்ட் பார்ட் வந்து டேகுக்கோட ரொமான்ஸோட முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஜங்குக்கு வந்துட்டு டேயாங்கோட கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹிக்கீஸை பார்த்துட்டு அதை வந்து தடவி கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. டேயாங் இருந்துட்டு அது என்ன சொல்கிறது, அவங்க ஜங்குக்கு பார்க்குற அந்த ஹிக்கீஸை பார்க்குறது வந்து டேயாங்க்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அதனால் கையை எடுத்துகிட்டு போய் அந்த ஹிக்கீஸை மறைக்க போகிறாங்க. ஆனால் ஜங்குக்கா டேயாங்கோட கையை பிடிச்சி கீழே இழுத்துட்டு, எதுக்கு மறைக்கிற? உனக்கு இது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, மறக்காத சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது இன்னும் தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு வந்து அவங்களோட இப்போ ஜங்குக்கு அவங்க ஃபேஸை வந்துட்டு அப்படி டேயாங்கோட நெக்கு கிட்ட கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ ஜங்குக்கோட மூச்சு காற்று இருக்கும் இல்லையா, ஸோ அப்படியே வந்து டேயாங்கோட நெக்கில் படுது. ஸோ இப்படி படும்போது டேயாங்கு அப்படியே ஒரு மாதிரி கூசுது, உடம்பே கூசுது. இப்போ வந்து எப்படின்னா சப்கான்ஷியஸாக டேயாங்கு வந்துட்டு அந்த வெக்கத்தில் வந்து ஜங்குக்கு தள்ளணும்னு தோணுது. ஆனால் தள்ள முடியல, என்னமோ தள்ள விட மாட்டேங்குது. ஜங்குக்கு இன்னும் வரணும், கிட்டே வரணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதே நேரத்தில் வந்து டேயாங் வந்து தன்னை அறியாமலே தன்னோட கால் ரெண்டு அப்படி ஒட்டி வச்சுக்கிறாங்க. அவங்களோட கால் ரெண்டையும் ஒட்டி வச்சுக்கிறாங்க. கேர்ள்ஸ்க்கு புரியும்னு நினைக்கிறேன், சொல்லாமலே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டேயாங்க்கு வந்து இந்த ஃபீலிங்லாம் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது. இது எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அது பத்தாததுக்கு பின்னாடி அவங்களோட முதுகு வேறு நைட் டைம் இல்லையா, ஸோ ஏசி போட்ட ரூமு, அப்போ வால் எவ்வளோ சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த சில் வாலில் அவங்களோட முதுகு பின்னாடி இருக்குது. ஸோ முன்னாடி ஹாட்டாக பின்னாடி சில்லுன்னு அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு இப்போ ஜங்குக்கு சைடு பார்த்தா ஜங்குக்கு வந்து அவங்களோட நெக்கை வந்து ஸ்மெல் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ வந்து டெய்லி வந்து மல்லிகைப்பூ வைக்கிறப்ப டேயாங்க்கு உண்டு. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க கிட்ட போனாலே அவங்க சப்கான்ஷியஸாக அவங்களுக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல் தான் வருது. அவங்க மேலேயே வந்து இந்த மல்லிகை மனம்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்குது. ஸோ ஜங்குக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு சுத்தமாக தன்னை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போவே இந்த இடத்துலேயே டேயாங்கை எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால அவங்கள கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களோட லிப்ஸ் வந்து டேயாங்கோட நெக் இருக்கும் இல்லையா, ஸோ அப்படியே பட்டும் எப்படி சொல்கிறது, லைட்டாக தோணும் தெரியுமா, அந்த மயிலிறகு வச்சு வருடுனா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்டும் படாமல் தட்டும் தொடாமல் அப்படியே அவங்க ஸ்கின் எடுத்துகிட்டு போகிறாங்க டேயாங்கோட இதுக்கிட்ட நெக்கு கிட்ட. ஜங்குக்கு அப்படியே வந்து டேயாங்கோட நெக்கில் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. டேயாங்கா ஒரு நிமிஷம் வந்துட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, ஷாக் ஆகிடுறாங்க. பயம் ஒரு பக்கம், வெக்கம் ஒரு பக்கம், எல்லாம் கலந்து அடிக்குது. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்களால நிற்க கூட முடியல, கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. சாரியை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க பண்ணி, எதுவும் எப்படி சொல்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இறுக்கி சாரியோட முந்தானி மட்டும் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து நேற்று கிஸ் பண்ணி அந்த ஹிக்கீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதே மார்க்கு மேலே திரும்ப சக் பண்ணி திரும்ப பைட் பண்ணுறாங்க. அந்த மார்க்கே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஆனால் ஜங்குக்கு நான் அதை மறைய விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதே இடத்துல திரும்ப திரும்ப சக் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்காங்க. டேயாங்கா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வெக்கமாக வருது. ஆனால் ஜங்குக்கு வந்து இப்படி சக் பண்ணி பைட் பண்ணுறது டேயாங்க்கு வலிக்குது. ஆனால் அந்த வலி கூட ஒரு மாதிரி நல்லா இருக்குது, சுகமாக தான் இருக்குது. டேயாங்க்கு பிடிச்சிருக்கு. டேயாங் வந்து சப்கான்ஷியஸாக அவங்க வந்து மூன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வலிக்குதுங்க, வலிக்குது அப்படின்ற மாதிரி மூன் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க வலிக்குதுன்னு சொல்கிறது, அவங்க மூன் பண்ணுறது ஜங்குக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருக்குது. இன்னும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக பைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்து டேயாங்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கோட கை அப்படியே டேயாங்கோட இடுப்புக்கு தான் போகுது. ஸோ டேயாங் சாரீ தானே கட்டியிருக்காங்க. ஸோ அவங்களோட இடுப்பில் வந்து சாரீ தெரியக்கூடாதுன்னு ஒரு துணியை எடுத்து விட்டுருப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து ஜங்கு கீழே எடுத்து விட்டுட்டு டேயாங்கோட பேர் ஸ்கின்னில் வந்துட்டு அப்படி கையை வச்சு ஸ்குவீஸ் பண்ணுறாங்க அவங்க இடுப்பை. எப்படின்னா ஒரு ஆரஞ்சு பழத்தை வந்து புளியோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி விடுறாங்க. ஒரு கை இங்கே இருக்கு, இன்னொரு கை வந்து டேயாங்கோட பின்னாடி இருக்குது. ஸோ பின்னாடி டேயாங் கீழே இருந்து, அதாவது இடுப்பில் இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போகுது. டேயாங்கோட பேக் கர்வ்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் டேயாங்கோட பின்னாடி ப்ளவுஸ் நாட் இருக்கும் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக, ரொம்ப மெதுவாக அப்படியே இழுத்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இப்போ டேயாங்கோட பேக் நெக் ஃபுல்லாக எக்ஸ்போஸ்டாக இருக்குது.
ஜங்குக்கு இப்படி பண்ணும்போது டேயாங்க்கு வந்துட்டு அவ்வளோதான். அப்படியே வந்து அந்த சாரீ பிடிச்சிருந்தாங்கள்ல முந்தானி, அது இன்னும் இறுக்கமாக பிடிக்கிறாங்க. அவங்க இப்படி இப்படி கண்ணு இறுக்கி முடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. இன்னும் ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் டேயாங்கை பார்க்குறாங்க. டேயாங்கு இப்படி ஐ மீன் கண்ணை மூடிட்டு இவ்வளோ வெக்கப்பட்டு இப்படி நிற்கிறத பார்க்கும்போது ஜங்குக்கு அப்படியும் அவங்க மூச்சு காய்ச்சல் அப்படியே சூடாகுது, அன்னீவன் ஆகுது. டேயாங்க்குமே அப்படி தான், அவங்க மூச்சு காய்ச்சல்லாம் அப்படியே அன்னீவன் ஆகுது. மாதிரி ஏற்றி இழுப்பாங்க இல்லையா, ஸோ மூச்சு விட முடியாமல், ஸோ அந்த மாதிரி இழுக்கிறாங்க. ஹார்ட் பீட்லாம் அவ்வளோதான், பயங்கரமாக வந்து படப்படப்படன்னு அடிச்சிக்க ஆரம்பிக்குது. ஜங்குக்கு வந்து டேயாங்கை பார்த்து ஒரு குட்டி சிரிப்பு சிரிச்சுட்டு திரும்ப மறுபடியும் போய் அதே கிஸ் மேக் பண்ணாங்க, அதே இடத்துல திரும்ப போய் பைட் பண்ணி திரும்ப சக் பண்ணுறாங்க. டேயாங்க்கு வந்துட்டு ஜங்குக்கு வந்து ஜங்குக்கோட ஸ்கின், அவனோட லிப்ஸ் வந்துட்டு தன்னோட நெக்கில் படுறது ஃபீல் ஆகுது. அவங்க கடிக்கிறது, அவங்க இழுக்கிறது எல்லாமே டேயாங்க்கு ஃபீல் ஆகுது. ஜங்குக்கு வந்து டீசிங்காக டேயாங்கோட கை இடுப்பில் வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி தடவி கொடுத்துட்டே இருக்குது. அந்த இடுப்பு கொஞ்சம் கீழே இறங்கி ஐ மீன் நம்மளோட ஹிப் போன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடம் வரைக்கும் கீழே இறங்கி அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்காங்க டீசிங்காக. அப்போ தான் சத்தம் கேட்குது, டேயாங் ஜங்குக் எங்கே இருக்கீங்க, 2 பேரும் கீழே வாங்க அப்படின்ற மாதிரி பாட்டி கூப்பிட்ற சத்தம் கேட்குது. கத்தி கூப்பிட்றாங்க, சத்தம் கேட்குது. ஜங்குக்கா ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரோசன் நின்றுடுறாங்க. அப்படியே டேயாங்கோட நெக்கில் அவங்க பல் இருக்குது, கடித்த பல் அப்படியே இருக்குது. கை வந்து இடுப்பில் இருக்குது, ஸோ அப்படியே இன்னொரு கை வந்து பின்னாடி அவங்களோட பேக்கில் இருக்குது. ஸோ அப்படியே நிற்கிறாங்க, பின்னாடியில் அவள் அப்படியே ஃப்ரோஸாகி அப்படியே நிற்கிறாங்க. ஜங்குக்கு வந்து ஷாக் ஆகி முடிச்சாங்கன்னா ஆல்ரெடி இது பெரிய கண்ணு, இன்னும் பெருசாக தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்படியே இருக்காங்க, இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பின்னாடி வராங்க. டேயாங்கோட நெக்கில் இருந்து அப்படியே பின்னாடி வராங்க. வந்துட்டு மறுபடியுமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. அப்படியே பல்ல கடிக்கிறாங்க. கோவத்தில் பல் கடிக்கும் போது நம்ம ஜால் லைன் அப்படியே தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தெரியுது. செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சத்துக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு இல்லாட்டி என்னடா கல்யாணம் பண்ணி வச்சு என்னை சேரத்தாண்டா விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கோவமாக வருது. டேயாங் வந்து ஜங்குக்கு பின்னாடி போனோடனே டக்குன்னு அவங்களோட சாரியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. முந்தானி ஒழுங்காக போட்டு அவங்க இடுப்பில் மறைச்சிருந்த துணியை ஜங்குக்கு எடுத்து விட்டுருப்பார்ல சாரியை, ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க பின்னாடி நோட்டெல்லாம் கட்டிட்டு ஜங்குக்கு டேயாங் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஹேரில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்கா திரும்ப டேயாங் கிட்ட ரொம்ப க்ளோஸாக போயிட்டு மறுபடியும் அந்த மார்க் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து தம்மால் வந்துட்டு அப்படியே தேய்ச்சி கொடுத்துட்டே சொல்கிறாங்க, என்னோட ஆர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங் வந்து ஜங்குக்கோட கண்ணை பார்க்கவே மாட்டாங்க, கீழே மட்டும்தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வெக்கமாக வருது. ஸோ வந்து அப்படியே வந்து ஜங்குக்கு வந்துட்டு பண்ணி முடிச்ச உடனே அப்படியே கோவமாக மாறுது. என்னடா இவங்க இதுக்கு விட மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி கோவமாக மாறுது. ஸோ ஜங்குக்கு வந்து ஹேரை ஃப்ளிப் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ வந்துட்டு கோவத்தில் நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஃப்ளிப் பண்ணிட்டு சரி வேறு வழி இல்லை, கூப்பிட்றாங்க, கீழே போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே போகிறாங்க. இப்போ 2 பேரும் கீழே வந்தால் ஜின்னுக்கும் நம்ஜுனுக்கும் நடுவில் 2 பேர் நிற்கிறாங்க. அது யாருன்னு நம்ம டேயாங்க்கு தெரில. டேயாங் பயந்து முடிச்சுட்டு நிற்கவும் உன்னை பாட்டி இருந்துட்டு வா டேயாங் வா, இவங்க தான் வந்து ஜங்குக்கோட அத்தை, இது ஜங்குக்கோட மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே டேயாங் போயிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. டேயாங் வாங்கி முடிச்சோடனே ஜங்குக்கும் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. 2 பேரும் வந்து நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை மாமா வந்து விஷ் பண்ணுறாங்க. அது ஜங்குக்கோட அப்பா கூட பிறந்த தங்கச்சி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க, அதாவது சோக்சின்னோட அம்மா இருக்காங்கல்ல அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து டேகுக்கோட வெட்டிங் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு மாமாவோட தம்பி வந்து திடீர்னு இறந்து போயிட்டதுனால அவங்க போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு 2 மாதமாக மேன்ஷனில் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஜியான் மேன்ஷனில் தான் தங்குறாங்க. அண்ணங்க கூட தான் அவங்க தங்கச்சி இருக்காங்க, அவங்க தங்க கூட அத்தை இருக்காங்க. ஸோ இப்படி அவசரன்றதுனால போயிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. உடனே அந்த அத்தை வந்துட்டு அங்கே பார்த்துட்டு, நான் தான் அப்போவே சொன்னேன்லம்மா, நீதா தான் ஜங்குக்கு கரெக்டான பேராக இருப்பா, பாரு இந்த பொண்ணு கரெக்டான பேரே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க்கு ஒரு 3 லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க. டேயாங்க்கு ஒரு மாதிரி போயிடுது. உடனே பாட்டி இருந்துட்டு, இங்கே பாரு, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறது, அது சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆச்சு, அந்த பொண்ணு எப்படி ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், அந்த பொண்ணு அண்டர் ஏஜ் அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி சொல்ல, உடனே அவங்க இருந்துட்டு என்னமோ சொல்கிறீங்க போங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு நீதா இருக்கா இல்லையா, ஸோ வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டோட, அதாவது ஜங்குக்கோட மாமா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அண்ணன் பொண்ணு.
அவங்க சொந்தம். ஸோ அந்த பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆச்சு. அந்த பொண்ண வந்து ஜங்குக் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவங்களுக்கு ஆசை. ஆனா இந்த பாட்டி வந்துட்டு ஒத்துக்கல. என்னன்னா வந்து அந்த பொண்ணு வந்து ஜங்குக்கு சரியில்ல. அதோட 17 வயசு தான் ஆச்சு. அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அத்தைக்கு வந்து ஒரு கோவம். ஆக்சுவலா அந்த அத்தை தான் வந்து இந்த ஸ்டோரியோட மெயின் வில்லியே இவங்க தான். போக போக தெரியும். ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து இப்படி வந்து இவங்க சொன்ன பேச்சு கேட்கல. அதனால இவங்களுக்கு கோவம். ஜின்னும் நம்ம ஜின்னு அதுக்கப்புறம் நம்ம வேற யாரு? ஐயோ! ஐயய்யோ! ஜிம்மினா. ஸோ இவங்கலாம் பின்னாடி நின்னுட்டுருக்காங்களா, இவங்களுக்கு பார்த்தோன்னே வந்துருச்சா 2 மாசம் 2 மாசம் நிம்மதியா இருந்தோம். 2 மாசம் நிம்மதியா இருந்தா இந்த அம்மாக்கு பொறுக்காதே உடனே வந்துரும் அப்படின்ற மாரி சொல்ல, உடனே ஜின்னு இருந்துட்டு ஜிம்மினா இருந்துட்டு நம்ம டேயாங் கிட்ட போயிட்டு, டேயாங் அவங்க சொல்றது எதுவும் மனசுல வச்சுக்காத. அந்த அம்மா அப்படித்தான் மூஞ்சில அடிச்ச மாரி தான் பேசும். அந்த அம்மா சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காத சரியா? அவங்களுக்கு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. ஆனா பாட்டி முடியாதுன்னு சொல்ட்டாங்க. அதனால தான் கோவம். அவங்க சொல்றதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அப்படின்ற மாரி சொன்னோனே டேயாங் வந்துட்டு, சரி அப்படின்ற மாதிரி தலைய மட்டும் ஆட்டிக்கிறாங்க. 2 மாசம் இல்லன்னோனே டேவுக்கு கல்யாணமாகி 2 மாசம் ஆச்சுன்னு நெனச்சுக்காங்க. டேவுக்கு கல்யாணமாகி இன்னும் 1 மாசம் கூட ஆகல. சில வாரங்கள் தான் ஆயிருக்கு. சரியா இன்னும் 1 மாசம் கூட ஆகல. பேக் பேக் டு த ஸ்டோரி போலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறோம். டேயாங் எப்பயும் போல எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அழகாக ஒரு சாரீ கட்டிட்டு டேயாங்கோட லுக் இன்னைக்கு இதுதான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சாரீ கட்டிட்டு அவங்க வந்துட்டு ஜங்குக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கீழே வந்து பிரேக்ஃபாஸ்ட் மற்றவங்க கூட எல்லாம் சேர்ந்து, அதாவது நம்ம ஜிம்மினா அதுக்கப்புறம் ஆமி அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ 9 o'clock எல்லாம் எப்பயும் போல் வந்துட்டு ஆம்பளைங்களை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ பொண்ணுங்கள்லாம் பக்கத்தில் நின்று வந்துட்டு அவங்க ஒய்ஃபெல்லாம் வந்து அவங்களுக்கு பலமாறிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு எந்த சத்தமுமே இல்லை. யாருமே எதுவுமே பேசவே இல்லை. அந்த பிளேட்டில் எடுக்கிற சத்தம், அந்த ஸ்பூன் வைக்கிற சத்தம், அந்த ஃபுட்டோட அரோமா அது மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த சத்தமுமே ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பாட்டி இருந்துட்டு அப்புறம் டேயாங் இங்கே பாருமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உடனே டேயாங் பார்க்குறாங்க. அப்படின்னு டேயாங் வந்து பார்க்குறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு டேயாங் நாளைக்கு சாயந்தரம் ரெடியாரு, உங்கள் அப்பா வந்து உன்னை இங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் பேந்து முழிக்கிறாங்க. என்னாச்சு பாட்டி சொல்கிறாங்க. என்னாச்சு மறு வீட்டு சடங்குக்கு நீ போக வேண்டாமா உங்கள் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க்கு இப்போ தான் தெய்வமே நன்றி சொல்வேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் ஃபேஸ் எப்படி பிரைட் ஆயிடுது. அப்பா ஒரு வழியா அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறோம், அப்பா அம்மாவை பார்க்க போகிறோம். உங்கள் அப்பா அம்மா ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக இந்த வீட்டிலேருந்து நான் போகிறேன்டா, கொஞ்ச நாள் நான் நிம்மதியாக இருக்க போகிறேன்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எந்த கருப்பாம்பூச்சி கண்ணு பட்டுச்சோ தெரியல. ஒரு பர்சன் இவ்வளோ நேரம் அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தவர் பாட்டி இப்படி சொல்கிற உடனே டக்குன்னு திரும்பிட்டேன் அங்கே பார்க்க பாட்டியை பார்க்க. பாட்டி இப்போ எதுக்கு இவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும்? அதாவது இங்கேயே பாருங்கள் ஜிம்மினா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ போயிட்டான்னா அப்போ வீட்டு வேலை யார் பார்க்குறது? அப்புறம் அப்பா அம்மாவுக்கு ஜின்னு அப்புறம் அவங்க ஜின்னு அதுக்கப்புறம் அத்தைக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சங்கட்டமாக போயிடும்ல. இவ்வளோ இதுக்கு அம்மா வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவ்வளோதான் டேயாங்க்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. வேறு யாரும் கிடையாது, தன்னோட சொந்த புருஷன் இப்படி பண்ணிட்டாரே. அட பாவி மனுஷன், உனக்கு என்னடா பாவம் பண்ண, நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேனே, எதுக்கு ஏன்னு இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி டேயாங் ஜங்குக்க பார்க்குறாங்க. அவங்க கண்ணில் அப்படியே கண்ணீர்லாம் தேங்கி நிற்குது. ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரே நிமிஷத்தில் சந்தோஷத்தோட புசுன்னு போயிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. உடனே மிஸ்ஸஸ் ஜீவன் இருக்காங்க ஜங்குக்கோட அம்மா, அவங்க தான் இருந்துட்டு அட ஜங்குக்கு அவன் போயிட்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பாட்டி இருந்துட்டு ஜங்குக்கு இங்கே பாரு, எனக்கும் வந்து அவளை அனுப்பி வைக்கிறதுக்கு ஆசை இல்லை, ஆனால் வந்துட்டு வேறு வழி இல்லைல்ல. நம்ம வந்து சம்பிரதாயத்தெல்லாம் அப்படியே பின்பற்றணும். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதனால புரிஞ்சுக்கோ, அவள் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் ஜங்குக்கு திரும்பி டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங் ஜங்குக்கு பார்க்குறாங்க. அவங்க கண்ணில் அப்படியே கண்ணீர்லாம் தேங்கி நிற்கிது. ஆக்சுவலாக கான்செப்ட் ஜங்குக்கு ஒன்றும் வந்து இவங்க போயிட்டா வேலை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிலாம் கிடையாது. அங்கே நிறைய பேர் இருக்காங்க, இல்லை மெய்ட்ஸ் யாருமே கிடையாது ஆக்சுவலாக. இல்லைன்னுலாம் இல்லை. ஆனால் வந்துட்டு என்னன்னா ஜங்கு அங்கே போகக்கூடாது. அவங்க அம்மா வீட்டுக்கு ஜங்கு விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. ஆக்சுவலாக அதுதான் கான்செப்ட். அது வந்து தலைவருக்கு வெளியில் சொல்ல முடியல. உள்ளுக்குள்ளே வந்து ஆம்பளை மாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. வெளில ஸ்ட்ரைட்டாக சொல்ல முடியல. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே எல்லா வேலையும் அவசரமாக கிச்சனில் முடிச்சுட்டு எல்லாத்துக்கிட்டையும் பாய் சொல்லிட்டு நான் போய் பேக் பண்ண போகிறேன். ரொம்ப குஷியாக இருக்காங்க வீட்டுக்கு போக போகிறோன்னு. ஸோ நான் பேக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ஸோ ரூமுக்கு போயிட்டு ரூமுக்கு வெளில நின்றுட்டு கதை ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த ஓப்பன் பண்ணுறது இருக்கும் இல்லையா, ஸோ அதில் கை வச்சுட்டு ஹேண்டிலில் கை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க இன்றைக்கி சண்டே. அப்புறம் என்ன அர்த்தம்? ஜங்குக்கு வந்து வீட்டில் இருப்பாங்கன்னு அர்த்தம், வேலைக்கு போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டைனிங் டேபிள் நடந்த விஷயம் இருக்குது இல்லையா, ஸோ ஜங்குக்கு வேண்டான்னு சொன்ன விஷயம் அதெல்லாம் அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகுது. ஏன் இப்படி சொன்னார் அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்குது, கண்ணு கலங்குது.
சரி பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஃபுல்லாக இந்த மனுஷனை வந்து சமாளிச்சு தான் ஆகணும், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவர் கூட தான் இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டேயாங் வந்து ஒரு பெரும் மூச்சு இழுத்து விட்டுட்டு சரி என்ன நடந்தாலும் சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஷாக்கு, ஏன்னா ஜங்குக்கு வந்து குடிப்பாருன்னு டேயாங்க்கு தெரியும், நைட் குடிப்பார். அது டேயாங்க்கு பழகி போன ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு சண்டே பட்ட பகலில் அது மத்தியானம் டைம் இது கரெக்டாக வந்துட்டு அப்போ உட்காந்து குடிச்சுட்டு இருக்காங்க, கையில் ஃபுல்லாக கிளாஸு உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. டேயாங்க்கு இதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக போயிடுது, ரொம்ப மனசு கேட்கவே இல்லை. இவர் நைட்டில் குடிக்கிறதே டேயாங்க்கு பிடிக்காது, எப்போ ஃப்ரீ டைம் குடித்தாலும் குடிச்சிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ டேயாங் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, நான் ஏன் இந்த குடிகாரரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னே தெரில, நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட வேண்டான்னு சொல்லியிருக்கணும், நோ சொல்லியிருக்கணும், ஆனால் ஏன் நான் சொல்லாமல் விட்டேன், இவர் ஏன் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி டேயாங்க்கு 1000 தாட் மைண்டுக்குள்ளே ஓடுது. டேயாங் இருந்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுறாங்க, சரி கெட்டு போகிறார், நம்ம சொன்னாலும் இவர் கேட்க போகிறது கிடையாது, என்னமோ பண்ணிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்கல அப்படின்ட்டு நினச்சிட்டு போய் சூட்கேஸ் எடுக்கிறாங்க. சூட்கேஸ் எடுத்துகிட்டு ஒரு ஜங்குக்கும் பெட்டில் தான் உட்காந்துருக்காங்க. பெட்டில் அந்த சைடு ஒரு ஓரமாக அந்த பின்னாடி சாயிறது இருக்கும் இல்லையா, ஹெட் ரெஸ்ட், ஸோ அதில் வந்து சாஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. டேயாங் வந்துட்டு ஒரு கார்னரில் அந்த சூட்கேஸை வச்சுட்டு அவங்களோட சாரீஸ் எல்லாம் எடுத்து ஒன்றா ஃபோல்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து குடிச்சிட்டே வந்து அப்படியே டேயாங்கையே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றுமே பண்ணலை, ஒன்றுமே பேசவே இல்லை, டேயாங் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. டேயாங் வந்து ஒரு துணியாக மடித்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்களா. ஜங்குக்கு வந்து டேயாங் மூவ் பண்ணுற ஒவ்வொரு மூவ்ஸையும் அப்படியே டேயாங்கை முழுங்கி சாப்பிட்ற மாதிரி வச்சக்குன்னு எடுக்காமல் டேயாங்கையே பார்த்துட்டே இருக்காங்க. டேயாங் ஜங்குக்கு கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. இவரை கேட்டு போனால் என்னன்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சில் வெறும் இரிட்டேஷனும் ஃப்ரஸ்ட்ரேஷன் மட்டும்தான் தெரியுது. ஸோ எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு டேயாங்கோட கையில் வச்சிருந்த ஒரு துணி வந்து கீழே விழுந்துருது. ஸோ கீழே வந்துருச்சு அப்படின்னு எடுக்கலான்னு கீழே குனிகிறாங்க. ஸோ அவங்க சாரீ பல்லு செஸ்ட் கிட்ட இருக்கும் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் லூஸாக பின் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க கீழே குனியவும் அவங்க கிளீவேஜ்லாம் அப்படியே வந்து அப்படியே தெரியுது. அதாவது செஸ்ட்டுக்கு ரெண்டுக்கு நடுவில் அந்த ஒரு கேப் இருக்கும் இல்லை, ஸோ அது ஆனால் டேயாங்க்கு இது தெரியல. அவங்க இது கீழே குனிச்சு எல்லா ட்ரெஸ்ஸும் நிறைய ட்ரெஸ் வந்துருக்கும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. டேயாங் தான் அதை கண்டுக்கல, ஆனால் ஜங்குக்கு நல்லாவே பார்க்குறாங்க. ஜங்குக்குள்ளே உடனே வந்து விசில் பண்ணி கூப்பிடுறாங்க, அப்படின்ற மாதிரி விசில் பண்ணி கூப்பிட்றாங்க. எனக்கு விசில் அடிக்க வராது அவ்வளோவா. ஸோ அப்படி கூப்பிடவும் டேயாங் வந்துட்டு நிமிந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து ஆனால் டேயாங்கோட கண்ணை பார்க்கல, ஜங்குக்கு வேறு எங்கேயோ பார்க்குறாரு. அவர் எங்கே பார்க்கணுமோ அவரோட கண் அங்கே தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ பார்க்கல. டேயாங் வந்துட்டு இவர் எங்கடா பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு எங்கே பார்க்குறாருன்னு குனிஞ்சு கீழே பார்த்தா தான் டேயாங் நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவங்களோட கிளீவேஜ் வந்து அப்படியே தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. டக்குன்னு நெஞ்சு நின்றுறாங்க. நின்றுட்டு அவங்க செஸ்ட்டில் இருக்க சாரீ வந்து டைட்டாக பிடிச்சிட்டு போவட்டு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஜங்குக்கை பார்த்து. ஜங்குக்கா உடனே சிரிப்பு வந்தது. நக்கலாக டேயாங்கை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. டேயாங் என்ன சொன்னாங்கிறது ஜங்குக்காக நல்லாவே விழுந்துச்சு, ஆனால் அவருக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. டேயாங் பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க, ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாங்க. நக்கல் ஒரு மாதிரி செக்ஸியாக சிரிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. அப்புறம் ஜங்குக்கு வந்து டேயாங்கை பார்த்துட்டு இந்த ஆள்காட்டி விரலில் அப்படி கூப்பிடுவாங்கல்ல, கிட்டவா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கூப்பிட்றாங்க. வாயால் விரலால் கூப்பிட்றாங்க, இங்கே வா அப்படின்ற மாதிரி. டேயாங்கா பயம் அப்படியே வந்து பயம் ஏறுது. ஏன்னா நேற்று நைட்டு அடித்தது தான் ஞாபகம் வருது. நேற்று நைட்டு அடித்தாங்கல்ல, ஏன் குடிச்சிங்கன்னு கேட்டு கம்மியாக குடிங்க அப்படின்னு சொன்னதுக்கு. ஸோ அதான் டேயாங்க்கு ஞாபகம் வருது. தெரியாமல் இவர் திட்டமோ இப்போ நம்மளை அடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி பயந்து மெதுவாக ஜங்கு கிட்ட போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஜங்கு கூப்பிட்றாரு, போய் தானே ஆகணும். அதனால வந்து கீழே கிட்ட போகிறாங்க. கிட்ட போய் நின்ன உடனே டேயாங்கோட கண்ணு ஜங்குக்கு பார்க்கவே இல்லை, கீழே மட்டும்தான் குனிஞ்சபடியே பார்த்துட்டே அப்படி நின்றுட்டு இருக்காங்க. ஜங்குக்கா உட்காந்துட்டு இருந்தவர் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஜங்குக்கு எந்திரிச்சு நின்று டேயாங் முடிவு பண்ணிடுறாங்க, ரைட்டு இவர் அறையா தான் போகிறாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு முந்தானி வந்து இறுக்கி பிடிச்சிட்டு கண்ணு இறுக்கி முடிக்கிறாங்க. நீங்கள் அடித்தாலும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இறுக்கி முடிக்கிறாங்க. ஆனால் அதுதான் இல்லை, ஜங்குக்கு அடிக்கலை. அதுக்கு மாறாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நமக்கு அவங்களோட ஸ்கின் மேலே இன்னொரு ஸ்கின் வந்து ஃபீல் ஆகுது. அவங்க கழுத்தை சுற்றி ஒரு கையும் இன்னொரு கை வந்து அவங்களோட ஜாலைன் இருக்கும் இல்லையா, அது வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு, அது தடவி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுதுன்னு டேயாங் வந்து கண்ணை திறந்து பார்த்தா ஜங்குக்கு வந்து ரொம்ப கிட்ட இருக்காங்க. டேயாங்கோட காது கிட்ட போயிட்டு அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங்க்கு வந்து அந்த மூச்சு விடுறதெல்லாம் அப்படியே வந்து அன்னீவனாக ஆரம்பிக்குது. திடீர்னு டேயாங்கோட கண் அப்படியே உயர்டாகுது, அப்படியே முழிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தா ஜங்குக்கு வந்து டேயாங்கோட லிப்ஸில் வந்துட்டு கிஸ் பண்ணியிருப்பாங்க. கிஸ்னால் வந்துட்டு நம்ம குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுப்போம்ல, ரொம்ப சாஃப்டாக கொடுப்போம்ல, ஸோ இந்த மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சாஃப்டாக டேயாங்கோட கன்னத்தில் வந்து லிப்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறமா அந்த கன்னத்தில் அந்த லிப்ஸ் வச்சுருக்காங்கல்ல, அது வந்து அழுத்தி கிட்ட கொண்டு போனால் எப்படி இருக்கும், அதாவது கிஸ் பண்ணிட்டு அழுத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அழுத்துறது ஃபீல் ஆகுது.
அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து கடிக்கிற ஃபீல் வருது. ஜங்குக்கு வந்து அப்படியே டேயாங்கோட கண்ணத்தை பிடிச்சி அப்படியே கடிக்கிறாங்க. டேயாங்க்கு வலிக்குது. பட் இருந்தாலும் வந்து பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக கடிக்கல, ஆனால் கடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கடிச்சு முடிச்சுட்டு திரும்ப கொஞ்சம் தள்ளி வந்துட்டு திரும்ப கிஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படின்னா ஒருத்தவங்க கன்னத்தில் வந்து நம்ம லிப்ஸில் வச்சுட்டு இப்படி தேய்ச்சி கொடுத்தோன்னே எப்படி இருக்கும் கன்னத்தில். ஸோ அந்த மாதிரி தேய்க்கிறாங்க. தேய்ச்சிட்டு திரும்ப வந்து பைட் பண்ண இடத்துல சக் பண்ணி இழுக்கிறாங்க. டேங்க்கு திரும்பவும் வலிக்குது. பட் டேங்க் வந்து பல்ல கடிச்சிக்கிறாங்க. நம்ம மூன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு லிப்ஸை கடிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. டேங்க் வந்துட்டு கொஞ்ச நேரம் கடிச்சதுக்கப்புறம் அந்த ஆல்கஹால் ஸ்மெல் வந்துட்டு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது. இவர் கிஸ் பண்ணுறது ஓகே, பட் ஜங்குக்கிட்ட இருந்து வர அந்த ஆல்கஹாலிக் ஸ்மெல் டேங்க்கு பிடிக்கல. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கு தான் பேசுகிறாங்க. சரி இப்போ போ, நான் 2 நாளில் வந்து உனக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க் வந்து இப்படி கண்ணெல்லாம் கலங்கிடுது. ரொம்ப சங்கட்டமாக போயிடுது. தயங்கி ஜங்கு கிட்ட சொல்கிறாங்க, இல்லை ஆனால் 7 நாள் இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு கேட்குறதுக்கே சங்கட்டமாக இருக்குது, என்ன சொல்லுவார் அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கு இதை கேட்டோடனே அதே மாதிரி தான் ஜங்குக்கு செம்ம கோவம் வருது. பல்லு அப்படியே கொட்டிக்கிறாங்க கோவத்தில். அப்படியே இதை சொல்ல வராங்க. அப்போ தான் டக்குன்னு வந்து டேங்கை பார்க்கவும் டேங்கோட கண்ணெல்லாம் வந்துட்டு அப்படி கலங்கி நிற்குது. இல்லை அந்த கண்ணீரோடு நிற்கிறாங்க. அதை பார்க்கவும் என்னமோ தெரியல, ஜங்குக்கு வந்து உங்களுக்கு திட்ட மனசு வரல, ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. அது ஏன்னு ஜங்குக்கே தெரியல. டேயாங்கோட கண்ணீரை பார்த்தா ஜங்குக்கால் தாங்கிக்க முடியல. அது ஏன் ஜங்குக்காக்கே தெரியல. இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு நிமிஷத்தில் அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு மாஸ்க் போட்டு எப்பயும் போல் கோல்டாக இருக்க மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு சரி போயிட்டு வா, நான் உன்னை 7 நாள் விடுறேன் ஆனால் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. டேயாங்க்கு வந்து 7 நாள் விடுறேன்னு சொன்னோடனே சந்தோஷமாயிடுது. அப்படி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனால் அப்படின்ற மாதிரி டேயாங் கேட்குறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு 7 நாள் இருக்கணும்ல அவனை விட்டு, அதனால் 7 நாள் தங்குற மாதிரி 7 முத்தம் கொடுத்துட்டு போனால் நான் விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங்க்கா கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. என்னது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்த்து கேட்குறாங்க. அது கரெக்டாக தான் கேட்டுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு முத்தம், 7 நாளைக்கு 7 முத்தம் கொடுத்தா போகலாம், எப்படி வசதி அப்படின்ற மாதிரி கேட்க டேங்க் இருந்துட்டு பாதி வந்து பயமாக இருக்குது, பாதி வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. இவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி அதுக்கப்புறம் தயங்கி சரி கொடுக்கலன்னா இவர் விட மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. டேங்க் வந்துட்டு கிட்ட போகிறாங்க. ஜங்குக்கு வந்து சிப் பண்ணி அந்த ஆல்கஹால் குடிச்சிட்ருக்க டேங்க் கிட்ட போனோடனே அவங்க கீழே குனிஞ்சு அவங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. அப்படி ஜங்குக்கோட கன்னத்துக்கு ரைட் சைட் கன்னத்துக்கிட்ட போயிட்டு 1 2 3ன்னு ஒரு 7 முத்தம் அப்படியே கொடுக்குறாங்க. அது வெக்கத்துலேயே அப்படியே கொடுக்குறாங்க. 7 முத்தமும் கொடுத்து முடித்தோடனே டேங்க் வந்துட்டு ஓகே அப்படின்னு நிம்மறலான்னு போகும்போது ஜங்குக்கு டக்குன்னு திரும்பி அவங்களோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு கணத்தை காமிச்சிட்டு அதை டேப் பண்ணி காமிக்கிறாங்க. எங்கேயே கொடு அப்படின்ற மாதிரி விரலாம் டேப் பண்ணுறாங்க. ஆனால் டேங்க் வந்து சிரிப்பு வந்துடுது. சிரிச்சிட்டே அப்படியே மறுபடியும் இன்னொரு பக்கம் 7 முத்தம் கொடுக்குறாங்க. டேங்கோட ஃபேஸில் அப்படியே ரெட் கலரில் டொமேட்டோ மாதிரி செவந்து போயிடுது. டேங்கா தான் வந்து கனவுல இருக்கோமா இல்லை நிஜந்தானா, எல்லாமே நிஜத்தில் நடக்குதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு தன்னோட கோல்டான ஸ்ட்ரிக்டான அப்யூஸ் பண்ணக்கூடிய ஆல்கஹாலிக் டாக்ஸிக்கான ஹஸ்பண்ட் வந்து தான் தன் முன்னாடி உட்காந்து பேசின்னு இருக்காரா, இல்லை வேறு யாராவது தன் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா? ஏன்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து ப்ளேஃபுல்லாக இருக்கார், அவங்கக்கிட்ட விளையாடுறாரு, நல்லா பேசுகிறாரு, அதே நேரத்தில் வந்துட்டு சில்லியாக நடந்துக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது டேங்கால நம்பவே முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. இப்போ ஈவினிங்கில் தான் லிவிங் ரூமில் காமிக்கிறோம். டோர் ஓப்பன் ஆகுது. மிஸ்டர் கிம், அதாவது டேங்கோட அப்பா வந்து உள்ளே வராரு. சார் வரும்போது வந்துட்டு ஒரு சந்தோஷமாக ஒரு சிரிப்போடு தான் வராரு. அந்த பாட்டி வந்துட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. அவங்களோட பெரிய சேர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு டேங்கோட அப்பா பார்த்தானே வாப்பா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து வணக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுருப்பார். அதுக்கப்புறம் தான் கேட்டிருப்பாங்க வாப்பா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும். உடனே வந்துட்டு நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு 4 பேக்கில் வந்துட்டு துணி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ங்கிற மாதிரி ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ 4 பேக்கில் ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இவங்க பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக்கோட அத்தை இருக்காங்கல்ல, மந்தா அவங்க பேர். ஸோ அவங்களும் இருக்காங்க. அவங்க இந்த பேக்கெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு தானா, ஒரு சம்மந்தி வீட்டுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குங்க, உங்கள் வீட்டுக்கு வரும்போது வெறும் 4 பேக்கில் கிஃப்ட்ஸு,
இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது அப்படின்ற மாதிரி மூஞ்ச வச்ச மாதிரி பேசிடுறாங்க. இவர் கிம்முக்கா ரொம்ப கஷ்டமாக போயிடுது, ரொம்ப சங்கட்டமாக போயிடுது. டக்குன்னு கீழே பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே அவங்க இருந்துட்டு இருந்தாலும் ஒரு குட்டி ஸ்மைலோட என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து டியாங் ஃபேமிலி வந்து ஜங்குக் ஃபேமிலி அளவுக்கு வெல்த்தியான ஃபேமிலி கிடையாது. அவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான். இவர் வந்து டே அண்ட் நைட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு இவ்வளோ கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருப்பார். இருந்தாலும் பத்தலைன்ட்டாங்க. அவருக்கு ரொம்ப சங்கட்டமாக போயிடுது. டேயாங் அப்போ தான் வந்து கீழே இறங்கி வராங்க. டேயாங்க்கு வந்து இங்கே நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அவங்க வந்து அப்பாவை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம், முகத்தில் அவ்வளோ சிரிப்பு. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் குடுன்னு ஓடி போய் அவங்க அப்பா வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அப்பாவும் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பிள்ளையை பார்க்காம வேலை அப்படின்னு நிறைய கஷ்டம் இருந்திருக்கும். இருந்தாலும் அவங்க பிள்ளையை பார்த்தோன்னே அவருக்குமே முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். உடனே டேயாங்கோட ஃபேஸை வந்து பிடிச்சிட்டு என் பொம்மை குட்டி எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் டேயாங் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இங்கே பாரு நீ மெலிஞ்சு போயிருக்கேன், நீ ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. அவங்க அப்பா நல்லா இருக்கியா, இப்படி சாப்பிட்றியா இல்லையான்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. பட் இருந்தாலும் நம்ம அப்பா கிட்ட எதுவுமே காமிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு நான் நல்லா இருக்கேன்ப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறாங்க. இங்கே நடக்கிற எந்த பிரச்சனையுமே அவங்க சொல்லவே இல்லை அவங்க அப்பா கிட்ட. நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அவர் வந்துட்டு சரிம்மா என் பொம்மைக்குட்டி, சரி என் மருமக எங்கே இருக்காப்புல, எப்படி இருக்காப்புல அப்படின்ற மாதிரி கேட்கவும் டேயாங்க்கு வந்து அவ்வளோதான் ஒரு நிமிஷம் அப்படி ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ போய் அப்பா கிட்ட என்னென்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிடுது. இல்லை அவர் இருக்கார், மேலே தான் இருக்கார், அவர் ரொம்ப டயர்டாக இருக்கார், அதனால் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் ஜங்குக் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வேலை செஞ்சு டயர்டாக இல்லை, குடிச்சு டயர்டாகி படுத்துட்டு இருக்காப்புல, மட்டையாயிட்டாப்புல, குடிச்சு மட்டையாயிட்டாப்புல. அதை போய் அவங்க அப்பா கிட்ட டேயாங் எப்படி சொல்ல முடியும், உங்கள் மருமக வந்து குடிச்சு மட்டும் இருக்காருன்னா சொல்ல முடியும். அதனால் அதையும் மறைச்சிட்டு அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மிஸ்டர் கிம் அவரும் பெருசாக யோசிக்கவே இல்லை, பொண்ணு என்ன சொன்னாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரிம்மா சரி அப்படின்ற மாதிரி அவர் தலையாட்டிடுறாரு. அப்புறமா ஒரு விளையாட்டியாக வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் டாட்டா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க காலில் விழுந்து, மிஸ்ஸஸ் ஜியான் காலில் விழுந்து, அப்புறம் அந்த அத்தை காலில் விழுந்து, அதுக்கப்புறம் யூங்கியோட அம்மா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க காலில் விழுந்து எல்லோரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம ஜின்னுக்கு, அதுக்கப்புறமா நம்ம ஜிம்மினா, அதுக்கப்புறம் ஆமிக்கெல்லாம் வந்து டாட்டா காமிச்சிட்டு அவங்க அப்பாவோட கையை பிடிச்சி கிளம்புறாங்க. மிஸ்டர் கிம்மா கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை போட்டு அவர் கிளம்புறாரு. ஸோ டேயாங்க்கு வந்துட்டு ஓகே பாடா இப்போ கொஞ்சம் நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே போகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா அவங்க அப்பா வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இவ்வளோ நேரமாக அவர் உட்காந்துருக்க மாட்டார், ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கிறீங்களான்னு யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க, கொடுத்துருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா மொதல் தடவை அவருக்கு டேயாங்க்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல் தடவை அப்பா தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஆனால் ஒரு வாய் தண்ணி கொடுக்க கூட முடியல. யார் கேட்கல, யார் கொடுக்கவும் இல்லை, இவங்களாலையும் சொல்ல முடியல. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் இது சகிச்சுட்டு போய் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அப்பா கூட அவங்க வீட்டுக்கு சந்தோஷமாக போகிறாங்க. டேயாங் வந்துட்டு இப்போ தான் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ஊரை பார்த்தோன்னே அவங்க ஊரோட சீனரிஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாட இப்போ தான் பேக் டு ஹோம்ன்ற ஒரு ஃபீலே அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அவங்க கல்யாணமாகி 4-5 நாள் ஆச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஆல்ரெடி சில வாரங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பேன், இப்போ 4-5 நாள்னு சொல்கிறேன். அது என்னோட தப்பு கிடையாது, அந்த ஆத்தரோட தப்பு. அந்த பொண்ணு ஆல்ரெடி ஒரு வாரம் சொல்லிச்சு, இப்போ திரும்பி இப்போ படிக்கும்போது 4-5 நாள்னு போட்டிருக்கு. ஸோ 4-5 நாள்லேயே வச்சுக்கோங்களேன், 4-5 நாள் ஓகேவா. ஸோ 4-5 நாள் ஆச்சு. ஸோ இந்த 4-5 நாள்லேயே வந்துட்டு அவங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க அம்மா வீட்டை. ஸோ அந்த 4-5 நாள் அவங்க இன்லாஸ் வீட்டில் இருந்தப்போ இப்போ இங்கே வர முடியாது அப்படின்னு அவங்க ஏங்காத நாள் கிடையாது. ஸோ இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்கு போனால் வீட்டு வாசல்லே அவங்க அம்மா நிற்கிறாங்க. அவங்க அம்மா பார்த்தா எவ்வளோ குடுன்னு ஓடி போய் அவங்க அம்மா மேலே ஒரு ஜம்ப்பு, அவங்க அம்மாவும் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. உங்களுக்கு 2 பேர்த்தோட கண்ணு கலங்குது. அவங்க அம்மா வந்துட்டு டேயாங்க பார்த்துட்டு அம்மா இப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, அவங்களும் திரும்ப அதே கேள்வி கேட்குறாங்க, சாப்பிட்றியா, என்ன நீ என்ன மெலிஞ்சிட்ட, எப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆல் த பேரண்ட்ஸ் ஆர் சேம். ஸோ அவங்க கேட்கவும் டேயாங்க்கு வந்து கண்ணு கலங்குது. மிஸ்டர் கிம் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது பொண்டாட்டியும் சரி பொண்ணும் சரி அழுகிறது பார்க்கும்போது அவருக்கு சங்கடமாக போயிடுது. உடனே அவர்கிட்ட போயிட்டு அடியே என் பொண்ணை முதல்ல உள்ளே விடுறி, உன் விசாரணையெல்லாம் அவன் போலீஸ் ஆஃபீஸர் புத்தியெல்லாம் உள்ளே போய் காமி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு கேட்டோன்னே டேயாங்க்கு வந்து அவங்க அம்மாவை வந்து அவங்க அப்பா திட்டுறது பார்க்கவும் சிரிப்பு வந்துடுது. உடனே உள்ளே போகிறாங்க. அவங்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் கிடையாது, சும்மா சொல்கிறாங்க, சும்மா ஒரு பேச்சுக்குள்ள லைக் ஓகேவா. உடனே அவங்க பொண்ணு சீக்கிரத்தை பார்த்து அவங்க அம்மாவும் சிரிச்சிடுறாங்க. ஸோ 2 பேரும் சிரிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அவங்க அம்மா இருந்துட்டு இங்கே பாரு டேயாங், உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் அம்மா சமைச்சு வச்சுருக்கேன், வயிறார திருப்தியாக சாப்பிடு சரி அப்படின்ற மாதிரி
சொல்ல டேங்க் அவ்வளோதான் மூஞ்சில் அப்படியே பெட்ரூம் லைட்டே எரியுது. அம்மா அப்படியே அம்மா சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் பார்க்குறாங்க. எல்லாம் பிடிச்சதா சமைச்சு வச்சுருக்காங்க. டேங்க் நல்லா சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு இப்போ அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அவங்க ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ தான் போய் பெட்டில் உட்காராங்க. உட்காரும்போது தான் பார்க்குறாங்க அவங்க வீடு ரொம்ப குட்டி வீடு, ரொம்ப பெரிய வீடெலாம் கிடையாது. டபுள் பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் அவ்வளோதான் இருக்கும். ஸோ டேங்க்கு ஒரு ரூமு, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூமு. ஸோ டேங் வந்துட்டு யோசிக்கிறாங்க, நான் இங்கே இருக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தேன், என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ நான் பெரிய வீட்டில் தான் இருக்கேன், ஆனால் வந்து எனக்கு நிம்மதியே கிடையாது. என் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. இதை நான் யார்கிட்டேன்னு போய் சொல்லுவேன், என்னன்னு சொல்வேன், என்னால் பழையபடி நிம்மதியாக நான் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி வாழ முடியாதா அப்படின்ற மாதிரி நினச்சி அவங்களுக்கு அழுகையாக வருது. டேங் வந்து இப்போ வந்து 2 நாள் ஆச்சு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து. இந்த 2 நாளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மாவில் அவங்க மேலே பாசம் மழையை பொழிஞ்சு தள்ளியிருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்பப்போ வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கு நடுவில் ஃபைட் வரும். எப்படி சில்லியான ஃபைட், நம்ம அப்பா அம்மா போடுற சண்டையெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சில்லியான ஃபைட் வருது. ஆனால் அந்த ஃபைட் எங்கே போய் முடியுதுன்னா சிரிப்போடவும் சந்தோஷத்தோடவும் தான் போய் முடியுது. சிரிச்சுட்டு விட்டுடுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. இவ்வளோ ஃபைட்டு வந்தாலும் என்ன வந்தாலும். ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கும் அவங்க புருஷன் அது ஜங்குக்குக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லையா? ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு வந்து தன்னை வந்து இப்படி ஒரு கேராக வந்து இப்படி பார்த்துக்குவாரா, தனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரா, இல்லை வந்துட்டு அந்த ஆல்கஹாலிக் பழக்கத்தை எப்போ மாற்றிக்க போகிறாரு, தன்னை எப்போ புரிஞ்சுக்க போகிறாரு, தன்னை ஒரு மனுஷியாக முதல்ல அவர் ட்ரீட் பண்ண போகிறாரா அப்படிலாம் யோசிக்கும் போது டேங்க் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்குள்ளுக்குள்ள அப்பப்போ வந்துட்டு போகுது. ஜங்குக்கு பற்றின நினைவு, இப்படி நல்லா பார்த்துப்பாரா என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு நாள் டேங் வந்து கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அவங்க அம்மா சமைச்சிட்ருக்காங்க. போய் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க இருந்துட்டு ஒரு ஸ்பூனை கூட நீ தொடக்கூடாது, போய் உட்காரு அப்படின்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. டேங்கும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, டேங் இங்கே பாரு, எல்லாம் ஓகே தானே, உங்கள் வீட்டில் ஒன்று எல்லோரும் நல்லபடியாக தானே நடத்துகிறாங்க, அப்புறம் புருஷன் உங்ககிட்ட நல்லா தானே நடந்துக்கிறாரு, உங்ககிட்ட நல்லபடியாக பேசுகிறாருல, உன்னை நல்லா பார்த்துக்கிறாருல, உங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது கேட்கவும் டேங்க்கு இவங்க கேட்க அவங்க அழுகு அப்படியே பயங்கரமாக அழுக வருது. ஒத்துட்டு கடிச்சிட்டு அழுகையை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மா பேச பார்க்கும்போது டேங்கால முடியல, பயங்கரமாக ஏங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மாவா சமைச்சிட்டு இருந்ததெல்லாம் அப்படி அப்படியே போட்டு டேங்கிட்ட ஓடி போய் டேங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்டா டேம்மா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையாக எதாக இருந்தாலும் அம்மாட்ட சொல்லிடுவா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க பதட்டப்பட்டு கேட்குறாங்க. டேங்க இருந்துட்டு எதுவுமே சொல்கிறதுக்கு தயாராக இல்லை, அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க. அதனால் அவங்க ஒன்றுமே சொல்லலை. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன அப்பப்போ உன்னையும் அப்பாவையும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு, இவ்வளோ தானா, இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா, பொம்பளை பிள்ளையா பிறந்தா எனக்கும் ஒரு நாள் போய் தானே ஆகணும், இதுக்கெல்லாம் அழுகக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்பா அம்மாலாம் எங்கே போயிட்டோம், இங்கே தானே இருக்கும், கூடவே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை கட்டி பிடிச்சவங்க நெத்தியில் முத்தம் கொடுத்து என்னென்னமோ பேசி எப்படியோ சிரிக்க வச்சிடுறாங்க. டேங்கும் சிரிச்சிடுறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சிரிச்சிடுறாங்க. இப்போ ஜங்குக்கு பக்கம் காமிச்சா அவங்க பார்ட்டி ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. ஸோ உட்காந்துட்டு ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு, எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி நிறைய பேப்பர்ஸ், ஃபைண்ட் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, மீட்டிங் போயிட்டுருக்கு. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட குட்டி பொண்டாட்டியோட ஞாபகம் வந்துடுது. இப்போ அவள் என்ன பண்ணிகிட்ருப்பா, ஸோ அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது சிச்சி நான் என்ன யோசிக்கிறேன், நான் இப்படிலாம் யோசிக்கக்கூடாது, ஜஸ்ட் அவள் என்னோட வெறும் பொண்டாட்டி, அவளை பற்றிலாம் நான் அப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களே திட்டிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஆள் மனசில் வந்து டேங் வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேங் இல்லையே அப்படின்ற ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து அதை ஏற்றுக்க மறக்குது. இல்லை பொண்டாட்டியை மட்டும்தான் பார்க்கணும், அவளை வந்து இப்படிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவங்களோட அந்த ஈகவும் விட மாட்டேங்குது, ஒத்துக்கிறதுக்கு விட மாட்டேங்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷனில் இருக்கும்போது திடீர்னு யாரோ கதவு தட்டுறாங்க. சார் அப்படின்ற மாதிரி அவங்க செக்ரட்டரி தான் வராங்க. வந்துட்டு, சார் நீங்கள் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் மந்த்துக்கு அந்த மீட்டிங்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார், நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, கவனமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கோட கவனம் எங்கேயோ இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு இப்போ வந்து ஜெயிச்சே ஆகணும். இப்போ என்னென்னா அவங்க அப்பா தான் வந்துட்டு இப்போ ஆண்டுட்டு இருக்கு இல்லையா அவங்க ஸ்டேட்டை. ஸோ அதோட லீடர் வந்து அவங்க அப்பா தான்.
அவங்க அப்பா தான் இப்போ சீஃப் மினிஸ்டராகவும் இருக்காங்க. ஜங்குக் வந்து ஜஸ்ட் கேபினெட் மினிஸ்டராக இருக்காங்க. அடுத்து சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறது ஜங்குக் தான். அவங்க அப்பாவுக்கு தன்னோட பையன் தான் அடுத்து சீஃப் மினிஸ்டராக வரணும்னு ஆசை. அதனால் ஜங்குக் வந்து எப்படியாவது அந்த இதில் ஜெயிச்சாகணும், அந்த எலெக்ஷன் வந்து ஜெயிச்சே ஆகணும். இன்னும் 6 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஆனால் அவங்க பண்ண வேண்டியது வந்து தலைக்கு மேலே நிறைய வேலை இருக்குது. இன்னும் ஸ்பீச் ரெடி பண்ணணும், அது கேம்பெயினுக்கு அந்த இது இருக்கும்ல அது ரெடி பண்ணணும், அந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நிறைய தலை மேலே அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. ஜங்குக் கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு வராங்க. வரும்போதே எல்லா ஆம்பளைங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு போய் உட்காடுறாங்க. உட்காந்தோடனே அவங்க அம்மா தான் வந்து இன்னைக்கு பழிமாறாங்க. டே இல்லைல்ல. ஸோ அதனால அவங்க வந்து பழிமாறுறாங்க. ஸோ சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்க எப்பயும் போல் அவங்க ஷர்ட்லாம் வந்து லூஸ் பண்ணிட்டு போயிட்டு சரக்கு பாட்டில் எடுத்து வச்சுட்டு சிகரெட் எடுத்து வச்சுட்டு உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க மைண்டில் இப்போ வந்து எலெக்ஷன் மேலே தான் இருக்குது. எப்படியாவது இது வந்து ஜெயிக்கணும், இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது, அப்பாவை எப்படியாவது ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும், நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யோசிச்சிட்டே அவங்க வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் இப்போ அடுத்த ரூம், அதாவது யூமின் சைடு இருக்கும்ல அவங்க ரூம் பார்க்கலாம். ஸோ இப்போ வர வார்த்தைகள் நான் யூஸ் பண்ண முடியாது. எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். காப்பிரைட்ஸ் இல்லை, ஸ்ட்ரைக் வந்துடும் சொல்ல முடியாது. இங்கே வந்துட்டு ஜெமினா வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஜெமினா இருந்துட்டு இப்படி பண்ணாது இவங்க, ப்ளீஸ் தள்ளிப்போ, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு தள்ளிவிட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்கியா அவங்க கண்ணத்தை வந்து ஹார்ஷாக பிடிச்சிட்டு நான் என்ன கொடுக்குறேனோ அதை வாங்கிக்கணும், சரியா மூடிக்கிட்டு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜெமினா வந்துட்டு அழுகுறாங்க. அப்படி கண்ணில் கண்ணீர் வருது, அழுகுறாங்க. அவங்களோட நினைவுகள்லாம் அப்படியே பின்னாடி போகுது அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த டைமில். அப்போ வந்துட்டு இவங்க வந்து அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க, கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் எப்போ இந்த கல்யாணம் முடிஞ்சிச்சோ எல்லாமே அப்சைட் டவுன் ஆகிடுச்சு. இந்த பாட்டி அவங்க அப்பா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து பொண்டாட்டினா இப்படி தான் தட்டி வைக்கணும் இப்படிலாம் சொல்லி கொடுத்து இவங்க அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. ஸோ கல்யாணமான நாள்லேருந்து இன்ன வரைக்கும் ஜெமினா நிம்மதியாக இருந்ததே கிடையாது. ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, கோல்டாக இருக்கிறது, இது மட்டும் தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் நினைக்கும் போது அழுகல்கியாக வருது. லவ் பண்ணும்போது நம்ம இவங்க எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்துட்டு அவங்களோட வீடே வந்து அதிரி புதிரியாக இருக்குது. அவங்க அம்மா இங்கிட்ட ஓட, அவங்க அப்பா இங்கிட்ட ஓட, இதை அரேஞ்ச் பண்ணியா அது அரேஞ்ச் பண்ணியான்னு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா இன்றைக்கி வந்து ஜங்குக்கு வந்து தேங்காய் கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்க வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து கல்யாணம் முடிச்சோடனே தன்னோட மருமக தன்னோட வீட்டுக்கு வராங்க. அப்போ எப்படிலாம் பார்த்துப்பாங்க, அங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடி ஒரு 15 20 டிஷ்ஷஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா. மிஸ்டேக் இங்கே ஓடிட்டிங்களா, அங்கே ஓடி இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. டேயாங்கா மா பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டா 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. நான் இந்த வீட்டில் தானே இருக்கேன், ஒரு நாள் கூட என்னை இப்படிலாம் நீ ட்ரீட் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனால் அவங்க வந்துட்டு இன்னும் சொல்கிறாங்க, உங்கள் மருமக தான் உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக போயிட்டாங்களா உங்கள் பொண்ணை விட அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுதுன்னு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு அவங்களோட கண்ணத்தை கிள்ளிட்டு, அட லூசு பிள்ளை நீ தான் இந்த வீட்டோட பிரின்சஸ் சரியா, ஆனால் இது வந்து நம்ம சம்பிரதாயம் இல்லை, தடவை மருமக தன் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க நம்ம கிங் மாதிரி தானே ட்ரீட் பண்ணணும், அதனால தான் சரியா வந்து மற்றபடி நீ எங்களுக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கண்ணத்தை கிள்றாங்க. உடனே எல்லாம் ஓடி ஆடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் டேங்குள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது, இந்த மனுஷன் வந்தால் என்ன பண்ண காத்திருக்காரோ தெரியலையே அப்படி பயமா இருக்கு. இப்போ கட் பண்ண ஜியோன் மென்ஷன்ல வந்து ஜங்குக்கு வந்து இப்போ ஷார்ப்பாக ரெடி ஆகிட்டு இந்த ட்ரெஸ் தான் ஓகேவா, சூப்பராக இருக்குல்ல, நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன். ஓகே ஃபைன், இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. ஸ்டெப்ஸ்ல வந்து இறங்கி கீழே வராங்க. ஜங்கு கீழே வந்தோடனே டைனிங் டேபிள் உட்காந்து ஆல்ரெடி ஆம்பளைங்கள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாட்டி இருந்துட்டு என்னப்பா ஜங்குக்கு போய் அவங்க பொண்டாட்டி கூப்பிட்டு வர போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும். அவங்க வந்துட்டு ஆமாம் பாட்டி கூப்பிட போகிற அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லுவோம். உடனே பாட்டி இருந்துட்டு இங்கே பாருங்கள் எல்லோரும் பாருங்கள், நாளைக்கு வந்து ஒரு கல்யாணம் இருக்குது, அதை முடிச்சுட்டு 4:30 தான் நம்ம திரும்ப வரணும். 4:30 மிட் நைட் தான் நம்ம திரும்ப வரணும். ஜங்குக்கும் பொண்டாட்டி புதுசாக கல்யாணமானவங்கிறதுனால அவங்க கல்யாணத்துக்கு வரக்கூடாது. ஆக்சுவலாக அப்படி இந்த ரூல்ஸும் கிடையாது, அவங்க ஸ்டோரிக்காக அப்படி எழுதியிருக்காங்க. ஓகே பேக் டு தி ஸ்டோரி. ஸோ அவங்க வரக்கூடாது, அதனால் அவங்க வீட்டில் இருக்கட்டும். நம்ம வந்து இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, இன்றைக்கி போயிட்டு திங்கக்கிழமை மிட் நைட்டில் தான் நம்ம திரும்ப வருவோம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க, இல்லை பேக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆம்பளைங்க உட்காந்துருக்காங்களா, அவங்க வந்துட்டு சரி பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜங்குக்கு தான் இது கேட்ட உடனே அப்படியே வந்து குழுன்னு இருக்கு, அப்படி சிரிக்கிறாங்க, டீ குடிச்சு அப்படி சிரிக்கிறாங்க. உடனே அவங்க பாட்டி வந்துட்டு ஜங்குக்கு இங்கே பாருப்பா அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கு பார்க்குறாங்க. உன் பொண்டாட்டியை வீட்டை நல்லா பார்த்துக்க சொல்லு, புதுசாக கல்யாணமாகி வந்திருக்கா, முதல் தடவை அவளை நம்பி 2 நாள் வீடை விட்டுட்டு போக போகிறோம், ஒழுங்காக பார்த்துக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க.
இப்போ வந்துட்டு ஜங்குக்கு வந்து டேங் கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. முன்னாடி கொடுத்துருந்தால அதே காஸ்டியூம் தான், அதே காரு, பின்னாடி இருக்க அதே காரு. ஸோ அந்த காரில் வந்து நிற்கிறாங்க. இறங்கி வந்தோடனே இவங்க டேங்கோட அப்பா அம்மாவில் கொடுக்கணும்னு வெளியில் ஓடி போய் வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். உடனே அவர் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு வணக்கம் அத்தை, வணக்கம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு வணக்கம்லாம் சொல்கிறாங்க. உடனே உள்ளே வராங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்துட்டு பொறுப்பான மருமகனா, அப்படி பொலைட்டான ஒரு மருமகனாக உள்ளே வராங்க. வந்து சரின்ற மாதிரி நல்லா பேசுகிறாங்க, நல்ல ஒரு பொலைட்டாக பேசுகிறாங்க. டேயாங்க ஒரு கார்னரில் நிற்கிறாங்க. நின்றுட்டு அவங்க சேலையை வந்து முந்தானி இறுக்கி பிடிச்சிட்டு அடேங்கப்பா என்ன நடிப்புடா சாமி அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பொலிட்டீஷியங்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு அப்படி நடிக்கிறாங்க பொலைட்டாக. இன்னும் இப்போ வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு தான் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. டேயாங் தான் வந்து ஜங்குக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. டேயாங் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க வீடு இல்லைல்ல, ஜங்குக்கு வீடு இல்லைல்ல, இது அவங்க அம்மா வீடு தானே. ஸோ இவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் உட்காந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டேயாங் வந்துட்டு ஜங்குக்கு அந்த சைடு வந்து ஒரு டிஷ் ஒன்று இருக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக ஜங்குக்கு கிட்ட போயிட்டு அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து டேயாங்கோட சாரி தானே கட்டியிருக்காங்க. அவங்க இடுப்பு நல்லாவே தெரியுது. டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்லை கீழேங்கிறதுனால யார் கண்ணுக்கும் தெரியாது. ஜங்குக்கு பிடிச்ச டேயாங்கோட இடுப்பு கிள்ளி விட்டுறாங்க. டேயாங்கா அப்படி சொல்லி கத்துறாங்க. ஆனால் நல்ல வேலை அவங்க அப்பா அம்மா 2 பேரும் கவனிக்கல. அவங்க சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால் கவனிக்கல. டேயாங் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்குக்கோட இந்த எல்போ இருக்குல்ல, அதை வச்சு இடிப்போம் தெரியுமா, ஜங்குக்கோட செஸ்ட் மேலே இப்படி இடிக்கிறாங்க. அவனு ஜங்குக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஃபேக்காக வந்து இரும்புறாங்க. அவனு இது கேட்டோடனே அவங்க டேயாங்கோட அம்மா அப்பா இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஐயோ மாப்பா என்னாச்சு அவங்களுக்கு ஒத்துக்கலையா, ரொம்ப காரமாக இருக்கோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவனு ஜங்குக்கு இருந்துட்டு அப்படிதான் இல்லை ஆண்டி, அப்படிலாம் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஸோ சும்மா அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னும் டேயாங் வந்து தண்ணி எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே டேயாங் வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. இன்னும் ஜங்குக்கு வந்து தண்ணி குடிக்கிற சாக்கில் அப்படியே டேயாங் கிட்ட போயிட்டு அவங்க காது கிட்ட அவங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. இடிக்கிறியா, இருடி, வீட்டுக்கு போகிற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ண, அங்கே வந்து ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து டேயாங்கிட்ட அந்த மாதிரி நக்கலாக பேசி அங்கே திரும்பி அவங்க டேயாங்கோட அப்பா அம்மா கிட்ட ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. டேயாங் வந்துட்டு என்ன நடிகண்டா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் டேயாங் வந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, பரவாயில்ல வந்தால் என்ன பண்ண போகிறாரோ ஏது பண்ண போகிறோன்னு பயந்துகிட்டே இருந்தேன், பரவாயில்ல அப்பா அம்மா கிட்ட ஸ்வீட்டாக பேசிட்டாங்க, ஒரு மாதிரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த மனுஷனுக்கு எந்த இடத்துல ஜென்டலாக நடந்துக்கணும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, வேணும்னு தான் அப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் டேயாங்கால் வந்துட்டு அவங்க இடுப்பு பிடிச்சி கிள்ளினதையோ இல்லை அவங்கள வந்து மிரட்டி விட்டதையோ இன்னும் மறுக்க முடியல. அது வந்துட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா கிட்ட பொருளாயிட்டாக நடந்துக்கிட்டது வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து டின்னர்லாம் முடிச்சாச்சு. இவங்க 2 பேரும் இப்போ கிளம்புறாங்க. 2 பேருக்கு பாய் சொல்லிவிட்டு அவங்க காலெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்போ கிளம்புறாங்க. அவங்க அப்பா அம்மா நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி அவங்க அப்பா அம்மா வந்து கார்டெல்லாம் பண்ணி நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ வந்து காரில் வந்து போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேயாங் பக்கத்தில் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ டேயாங் வந்துட்டு 2 பேருமே பேசிக்கவே இல்லை, ஒரு அமைதி மட்டும்தான் இருக்குது அந்த காரில். ஜங்குக்கு வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேயாங் திரும்பி அங்கே மரம்லாம் போயிட்டுருக்கும்ல, அந்த மரம்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே வராங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது காரு, ஒரு பாட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, அமைதியாக போயிட்டுருக்கு. அப்போ திடீர்னு ஜங்குக்கோட டீப் வாய்ஸ் வரவும் டேயாங் பயந்தே போயிடுறாங்க. ஒரு நிமிஷம் ஜங்குக்கு இருந்துட்டு சொல்கிறாங்க, என்னை மிஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேயாங்க்கு ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டு நின்று போயிடுது. இந்த மனுஷன் இப்போ என்ன கேள்வி கேட்டார், என் காது கரெக்டாக தான் கேட்குதா அப்படின்ற மாதிரி இருக்குது எங்களுக்கு. டேயாங் அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ரோஸ் ஆகி உட்காந்துடுறாங்க. இப்போ நான் என்ன வீக்கிட்ட சொல்கிறது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. டேயாங் வந்து உண்மையாக சொல்லணும்னா டேயாங் வந்து மிஸ் பண்ணாங்க தான், நிஜமாக உண்மையாக மிஸ் பண்ணாங்க. என்னதான் வந்து அவங்க அப்பா அம்மா கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவோட லவ் பார்க்கும்போது, அவங்க ஃபைட்டு பார்க்கும்போது, எது பார்க்கும்போது இருந்தாலும் அவங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜங்கு கிட்ட போயிடும். அவர் இப்படி நடந்துப்பார், அவர் இப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஜங்குக்கு மிஸ் பண்ணாங்க. ஆனால் அது அவங்க மனசு ஏற்றிக்க மாட்டேங்குது. இல்லை இப்படின்னு அது சொல்கிறது ஏற்றிக்க முடியல, அவங்க ஈகோ தடிக்குது, இல்லை ஏற்றுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜங்குக்கு மிஸ் பண்ணாங்க. பட் இது அதை இப்போ எப்படி ஜங்கு கிட்ட சொல்கிறதுன்னு தான் டேயாங்க்கு தெரியல. ஆமாம் இல்லை எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. அவங்க முழிச்சிட்டே இருக்காங்க. ஜங்குக்கா அப்படி பார்க்குறாங்க, ஓரக்கனால டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங்க வந்து அப்படியே அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க, பிடிச்சி வச்ச பிள்ளையாரட்டம். இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் டீஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு மனசில் நினச்சிட்டு, ஆனால் நான் ஒன்று நிறைய மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேயாங்கா கரண்ட் கம்பியில் கை வச்ச மாதிரி ஷாக் ஆயிடுது. டக்குன்னு திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாங்க. நான் உண்மைதான் கனவு தான் கண்டுட்ருக்கேன், யாராவது வந்து எனக்கு இல்லைங்களேன், இது நிஜந்தான் நான் கடவுளை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கோல்டான ரூடான ஸ்ட்ரிக்டான எப்படி இல்லாமல் சொல்கிறேன், அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு தன்னை வந்து மிஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. டேயாங்கால ஏற்றிக்க முடியல, நம்பவே முடியல. யாராவது வந்து கிள்ளி விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது, தேவடா அப்படின்ற மாதிரி இருக்குது. டேயாங் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு
சொல்லேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேயாங் வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவனை இருந்துட்டு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அது என்ன வாயை திறந்து தான் சொல்லேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேயாங் இருந்துட்டு ஆமாம் நானும் உங்களை மிஸ் பண்ணேன் போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி வைக்கமோ வருது, எப்படி மூஞ்சில் அப்படி சொல்லுது, ப்ளஷ் போடாமலேயே ப்ளஷ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா காரில் யாருமே பேசிக்கவே இல்லை. அப்படியே அமைதியாக போகுது. அந்த இன்ஜின் சத்தம், ஹார்ன் அடிக்கிற சத்தம், காற்று சத்தம் இது மட்டும்தான் ஏசி சத்தம் இது மட்டும் தான் கேட்குது. வேறு யாரும் பேசிக்கவே இல்லை. அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஜியோன் மேட்சன் வந்து சேர்ந்துடுறாங்க. வெளியில் வந்தோடனே காட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து டேயாங்கோட பேக்கில் உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. டேயாங் வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அவங்களுக்கு ஒரே ஹார்டாக இருக்குது. என்னடா வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, அந்த பாட்டியை காணும், அம்மாவை காணும், யாரையுமே மாமியார் காணும், யாரையுமே காணுமே அப்படின்ற மாதிரி இருக்குது. உள்ளே போய் சுற்றி முற்றி பார்த்துட்டே இருக்காங்க. யாரையுமே காணும்னு டேயாங் வந்துட்டு அவங்களுக்குள்ளே அவங்களே சொல்லிக்கிறாங்க. எங்கே யாரையுமே காணும், இல்லை எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. புரியுது இவங்க டேயாங் என்ன யோசிக்கிறாங்க. ஜங்குக்கு நல்லாவே புரியுது. ஜங்குக்கா சிரிப்பு அப்படியே வந்து எப்படி சொல்லுது, டக்கெல்லாம் ஒரு சிரிப்பு வருது. அப்படியே டேயாங் கிட்டே போயிட்டு அவங்க எல்லாத்தையும் தானே தேடிட்டு இருக்க, அவங்க யாரும் வீட்டில் இல்லை, அவங்களாம் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, திங்கக்கிழமை நடுராத்திரி தான் வருவாங்க, அது வரைக்கும் நீயும் நானும் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அஷ்கியாக சொல்கிறாங்க. டேயாங் வந்து அப்படி முழிச்சிட்டு ஜங்குக்கு பார்க்க என்ன நடக்க போகுதோ அதை வந்து நம்ம அப்புறமா அடுத்த பாட்டில் பார்க்கலாம். நான் இது வரைக்கும் இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரியல, நான் சிரிச்சிட்டே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை பேர்த்துக்கு இதில் வந்து எந்த சீன் உங்களோட ஃபேவரட் சீன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா நான் நாளைக்கே இன்னொரு பாட்டு போடுறேன். ஓகேவா? டீலு? இல்லைனாலும் போடுவேன், ஆனால் நாளைக்கே போட மாட்டேன், 2 மணி நேரம் கழிச்சு போடுவேன். ஒருவேளை கமெண்ட்ஸு வியூஸும் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த லாஸ்ட்டு பார்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது செம்ம ஜாலியாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே ஃபைன், தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் ஹியரிங் மை வாய்ஸ். குட் நைட். எல்லோரும் ஜாலியாக இருங்க. இந்த மாதிரி சிரிச்சிட்டே இருங்க. நான் ரொம்ப சிரிச்சிட்டே இருக்கேன். என்னமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி, ஏன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி சிரிச்சிட்டே இருங்க, ஜாலியாக இருங்க. பாய், குட் நைட், ஹேவ் அ டேக் குட் ட்ரீம்ஸ். பாய்.